வணக்கம் நண்பர்களே. 60 வயது ஆன பிறகும் தடி இல்லாமல் நடக்கணுமா? மாடிப்படி ஏறும்போது மூட்டு வலி இல்லாம இருக்கணுமா? காலையில எழுந்ததும் உடம்பு சுறுசுறுப்பா இருக்கணுமா? அப்படின்னா இன்னைக்கு இந்த வீடியோவா முழுசா பாருங்க. ஏன்னா நம்ம வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய 5 அற்புதமான உணவுகள் உங்களுடைய எலும்புகளையும் தசைகளையும் நரம்புகளையும் பலப்படுத்தி வயதான பிறகும் இளமையாகவே நடக்கிறதுக்கு உதவும். பலரும் நினைப்பது என்னன்னா, வயசானாவே உடம்பு பலவீனமாவது ஒரு சாதாரண விஷயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? சரியான உணவு இல்லாததுனாலதான் எலும்பு தேய்மானம், கால்வலி, மூட்டு வலி, தசை பலவீனம், நடக்க சிரமம் இப்படி பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. இந்த வீடியோவில் பார்க்க போற 5 உணவுகள் சரியான முறையில சாப்பிட்டீங்கன்னா நீங்க 60 வயசுலயும் ஏன் 100 வயசுல கூட தடி இல்லாம நீங்க சுறுசுறுப்பாக நடக்க முடியும். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய அந்த உணவு என்னன்னா எள்ளு தாங்க. எள்ளு ஏன் ரொம்பவே முக்கியம்னா, எலும்புகளுக்கு ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவுனா அது எள்ளு தான். சின்ன விதை தான், ஆனா இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் மிகப்பெரிய மருந்துக்கு சமம். எள்ளுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சிங்க், நல்ல கொழுப்பு, புரதம். எலும்புகளுக்கு எப்படி சக்தி தருதுன்னு பார்க்கலாம். வயது ஆகும்போது நம்முடைய எலும்புகளுடைய அடர்த்தி குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் மூட்டு வலி, முதுகு வலி, கால் பலவீனம், ஆஸ்ட்ரோபோரோசிஸ் சொல்லக்கூடிய அந்த எலும்பு அரிப்பு நோய் இது எல்லாமே வர ஆரம்பிக்கும். இப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம சரியான உணவுகளை எடுத்துக்கணும். அதனால தான் எள்ளை சொல்றோம். எள்ளு கால்சியம் நிறைந்த ஒரு உணவு. எலும்புகளை உள்ளிருந்து பலப்படுத்தும். எள்ளுல இருக்கக்கூடிய புரதம் மற்றும் நல்ல கொழுப்பு தசைகளுக்கு வலிமையை கொடுக்குது. நடக்கும்போது கால்கள் நடுக்கமா இருக்குதா அப்படின்னா நீங்க எள்ளை தாராளமா சாப்பிடும் பொழுது உங்களுடைய அந்த கால்கள் நல்லாவே ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்தன் ஆக்கப்படும். அந்த நடக்கும்போது ஏற்படக்கூடிய நடுக்கம் எல்லாமே சரியாயிரும். எப்படி இந்த எள்ளை சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். காலையில 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளை சிறிதளவு வெல்லம் சேர்த்து நீங்க சாப்பிடலாம். அல்லது எள்ளு பொடி, எள்ளை லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் வெறுமனவே வறுத்துட்டு அதை நீங்கள் பவுடர் பண்ணி எள்ளு பொடியாக எடுத்துக்கிறலாம். இல்லைனா எள்ளு உருண்டை, இல்லை வாரத்துக்கு 3 முறை எள்ளு சட்னி, இந்த மாதிரி நீங்கள் உணவில் எள்ளை சேர்த்துக்கிறலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 1 டேபிள் ஸ்பூன் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே எடுக்காதீங்க. அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அமிர்தமாக இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது நஞ்சாக்கப்படும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்து 2வது உணவு என்னன்னா ராகி தாங்க. அதாவது கேழ்வரகு. இதை இங்கிலீஷ்ல ராகி, ஃபிங்கர் மில்லட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராகி ஏன் ரொம்பவுமே ஒரு சூப்பரான உணவு அப்படின்னு சொன்னோம்னா, பாலை விட அதிக அளவு கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அது இது கேழ்வரகு தாங்க. இது எலும்பு சேதமாதலை தடுக்கிறதுக்கு இந்த கேழ்வரகு பயன்படுது. 60 வயதுக்கு பிறகு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, எலும்பு ரொம்ப தேய்மானம் ஆகிறது. சிறிது விழுந்தாலுமே எலும்பு முறிவு ஏற்படுறது. அதனால தான் நம்ம தொடர்ந்து ராகி கூழு, ராகி கஞ்சி இந்த மாதிரி எடுக்க சொல்லும். எலும்புகளோட அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கு ராகி முக்கியமான பங்கு வகிக்குது. உடல் பலத்தை அதிகரிக்கிறதுக்கும் ராகி பயன்படுது. ராகில இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா இரும்பு சத்து, நார் சத்து, புரதம் இது எல்லாமே அதிகமாகவே இருக்குது. இதனால உடல்ல ஏற்படக்கூடிய அந்த உடல் சோர்வை குறைச்சு உடலுக்கு நீண்ட நேரம் சக்தியை கொடுக்குது. நீண்ட நேரம் நடக்கக்கூடிய ஒரு நடைக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த ராகி பயன்படுது. ஸோ இவங்க ஜிம்முக்கு போகிறவங்க, வாக்கிங் போகிற பீப்புள்ஸ், விளையாட்டு வீரர்கள் இவங்க எல்லாருமே நம்ம ராகியை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. எப்படியெல்லாம் இதை சாப்பிட்லாம்னா, ராகி கூழ் செஞ்சு சாப்பிட்லாம், ராகி அடை செய்யலாம், ராகி தோசை செய்யலாம், ராகி கஞ்சி எடுத்துக்கிறலாம். இதை சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரம் காலை உணவாக சாப்பிட்டா நல்லதொரு பலன்கள் அடுத்து நம்ம 3வது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா, சின்னமாக இருக்கக்கூடிய நெத்திலை மீன் மற்றும் சார்டைன் மீன் தாங்க. மீன்களில் நிறைய மீன்கள் இருக்குது. ஆனால் இந்த 2 மீன்கள் ரொம்பவே முக்கியமானது. ஏன் இந்த 2 மீன் நம்ம சொல்கிறோம்னா, இந்த 2 மீன் தான் வயதானவர்களுக்கு இதை மருந்து மாதிரி அவங்க உடலுக்கு வேலை செய்யும். நெத்திலை மீன், சாலை மீன். சாலை மீன், சார்டைன் மீன் அதனுடைய பெயர். இதில் விட்டமின் டியும் கால்சியம் அதிக அளவில் இருக்குது இந்த 2 மீனில். அதனால தான் இந்த 2 மீனை நம்ம சொல்கிறோம்.
பலருக்கும் கால்சியம் மாத்திரை கொடுத்தாலும் கால்சியம் மாத்திரை சாப்பிட்டாலும் பலன் கிடைக்காது. ஏன்னா விட்டமின் டி உடல்ல இருக்காது. விட்டமின் டி குறைவா இருந்துச்சுன்னா நீங்க கால்சியம் மாத்திரை எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் உறிஞ்சப்படாது. விட்டமின் டி ரொம்பவே முக்கியம். விட்டமின் டி இருந்தாதான் நீங்க கால்சியம் நிறைந்த உணவுகளை சாப்பிட்டாலும் அது உடல் உறிஞ்சிக்கொள்ளும். அதனால தான் இந்த மீனை நம்ம சொல்றோம். இந்த மீன்ல விட்டமின் டியும் கால்சியமும் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் டி உங்க உடலுக்குள்ள கால்சியத்தை உறிஞ்சி கொள்ளிடும். ஸோ இந்த மீனில் விட்டமின் டி, கால்சியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இந்த ஃபேட்டி ஆசிட் ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபேட்டி ஆசிட்டுங்க. நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு சத்து தான் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். இது மூணுமே நம்ம உடலுக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. இது மூணுமே இந்த மீனில் இருக்குது. ஸோ இந்த மீனை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அடுத்து நடக்கும்போது ஏற்படக்கூடிய அந்த சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த மீன் பயன்படுது. மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இந்த மீன் பயன்படுது. இதனால முழங்கால் வலி குறையும். காலையில் எந்திரிக்கும் போது வரக்கூடிய அந்த சோர்வு, ஸ்டிஃப்னஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இந்த மீன்கள் பயன்படுது. சுலபமாக நடக்கலாம் அந்த மீன்களை நம்ம சாப்பிட. அடுத்து இதயத்திற்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதயத்திற்கு இது ஒரு நல்ல மீன்களாக இருக்குது. இதயத்தை பாதுகாக்கும், ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். இதை எப்படி சாப்பிடலாம்னா வாரத்துக்கு 2 முறை இந்த மீன்களை நம்ம பயன்படுத்தலாம். குழம்பு வடிவில் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் குறைந்த அளவில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி சமைச்சிங்கன்னா உங்கள் உடலுக்கு ரொம்பவுமே அது ஆரோக்கியமானது. அதிகமாக எண்ணெய் ஊற்றி சமைக்க வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய சத்துக்களும் போயிடும், எண்ணெயும் நம்ம உடலுக்கு கெடுதி. அடுத்து நம்ம 4ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தாங்க. இதை இங்கிலீஷ்ல ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸ் இல்லை மொரிங்கா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் முருங்கைக்கீரை நம்ம சொல்றோம்னா இது ஒரு இயற்கையான மல்டி விட்டமின்ஸ் மாத்திரை நிறைய பேர் சாப்பிடுவாங்க. அந்த மாத்திரைக்கு பதிலாக நம்ம முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த மாத்திரை சில நாட்கள் தொடர்ந்து எடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா கிட்னி ப்ராப்ளம் வரும், சில உறுப்புகள்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும், பக்க விளைவுகள் நிறையவே ஏற்படும். ஆனால் இந்த இயற்கையான உணவுகளை சாப்பிடும் பொழுது எந்த ஒரு பக்க விளைவுமே இருக்காது. தசைப்பழத்தை அதிகரிக்கிறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய கால்சியம், அயன், புரோட்டீன், பொட்டாசியம் இது எல்லாமே அதிகமாக இருக்குது. இது கால்களை பலப்படுத்துறதுக்கு பயன்படுது. கால் வலியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. முருங்கைக்கீரை ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவாக இருக்குது. இதனால கால்களுக்கு நல்ல ஒரு சக்தி வரும், நரம்புகள் பலமாக்கப்படும். வயதானவர்களுக்கு முக்கியமாக வயசு ஆக ஆக கண் பார்வையும் சேர்ந்து குறைபாடாகும். கண் பார்வை, கண் உலர்ச்சி, மாலைக்கண் நோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதெல்லாமே சரி பண்ணுறதுக்கு முருங்கைக்கீரை பயன்படுது. உடலில் ஏற்படக்கூடிய சோர்வை சரி பண்ணுறதுக்கு, உடல் பலவீனத்தை சரி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை பயன்படுது. முருங்கைக்கீரையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்னா முருங்கைக்கீரை கூட்டு, சூப்பு, அடை, பொடியாக நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா முருங்கைக்கீரையை நம்ம டெய்லியும் அதை உருவி சமைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதனால் நம்ம முருங்கைக்கீரை பவுடர் நம்ம தயாரித்து நம்ம டெய்லி சாப்பிடக்கூடிய சாதத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நம்ம சாப்பிடலாம். இப்போவே ஆன்லைன், ஆஃப்லைன் எல்லா இடங்கள்லையுமே முருங்கைக்கீரை பவுடர் அவைலபிளாக இருக்குது. நம்ம வாங்கி பயன்படுத்தலாம். வாரத்திற்கு எத்தனை முறை நீங்கள் முருங்கைக்கீரை நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது 3 முறையாவது நீங்கள் எடுத்துக்கிறணும். டெய்லி எடுக்கிறது ரொம்பவே நல்லது. எடுக்க முடியாத பட்சத்துக்கு 3 முறையாவது எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்து நம்ம 5ஆவதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முட்டை தாங்க. இதை நம்ம இங்கிலீஷ்ல எக் அப்படின்னு சொல்லுவோம். எந்த முட்டையா இருந்தாலும் ஓகே. வயதான பிறகு உடம்புல தசைகள் இழக்க ஆரம்பிக்கும். அதாவது மசில்ஸ் எல்லாமே ரொம்பவே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுக்கு பெயர் சார்கோபீனியா அப்படின்னு சொல்லுவோம். அது மசில்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு பேர். இதுக்கு இந்த லூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம முட்டை நம்ம உணவுல சேர்த்துக்கிறணும். முட்டையில இருக்கக்கூடிய அந்த உயர்தர புரதம் தசைகளை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. முட்டையில் விட்டமின் டி இருக்குது. முட்டையோடைய மஞ்சக்கருவில் தான் விட்டமின் டி இருக்குது. அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க வெள்ளைக்கருவை சாப்பிடுவாங்க, மஞ்சக்கருவை சாப்பிட மாட்டாங்க. ஸ்மெல் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மஞ்சக்கருவை முக்கியமாக ஒமிட் பண்ணுவாங்க. எல்லா உணவுகள்லையுமே விட்டமின் டி இருக்காது, சில உணவுகளில் தான் இருக்கும். அதுலேயும் முட்டையோட மஞ்சக்கருவில் தான் அந்த விட்டமின் டி இருக்குது. அதனால கண்டிப்பாக எல்லாருமே விட்டமின் டி நம்ம உடலுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால மஞ்சக்கருவை நம்ம எடுத்துக்கிறோம். இது எலும்புகளுக்கு மிகவும் ஒரு அவசியமான ஒரு உணவு. உடல் சக்தியை அதிகரிக்கிறதுக்கு முட்டை பயன்படுது. காலையில் முட்டை சாப்பிட்டா உடல் சோர்வு குறையும், நாள் முழுக்க ஒரு சக்தி கிடைக்கும், எனர்ஜி கிடைக்கும். எப்படி முட்டைகளை சாப்பிடணும்னா வேக வைத்த முட்டையை சாப்பிட்றது தான் மிகவும் சிறந்தது.
ஹாஃப் ஆயில் முட்டையை வந்து வயதானவர்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். நல்லா பாயில் பண்ணி சாப்பிட்றது தான் சிறந்த ஆரோக்கியம். யாரெல்லாம் கவனமா இருக்கணும்னா, கொழுப்பு அதிகமா இருக்கிறவங்க முட்டைய தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படின்னா, நீங்க சாப்பிடணும்னா உங்களுடைய மருத்துவர்ட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த உணவுகளோடு நீங்க 60 வயதிலயும் சுறுசுறுப்பா இருக்கணும்னா, நான் சொல்லக்கூடிய ஒரு 4 டிப்ஸ நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும். காலையில சூரிய ஒளியில விட்டமின் டி பெறதுக்காக 20 நிமிஷம் நீங்க வெயில்ல நடங்க. அதாவது தினமும் நடைப்பயிற்சி செய்வீங்கல்ல, நடக்காம இருந்தால் தசைகள் பலவீனம் ஆயிரும். அதனால நடைப்பயிற்சி ரொம்பவே முக்கியம். நடைப்பயிற்சி செய்ய முடியலைனாலும் அட்லீஸ்ட் சூரிய ஒளிய பார்த்து நீங்க உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. யோகா, மூச்சு பயிற்சி அந்த மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த 2 விஷயத்த பண்ணுங்க. அடுத்து 3வது வந்து தண்ணீர் அதிகமாவே குடிக்கணும். உடலுக்கு வந்து மூட்டுகள் வந்து ரொம்ப உலர்ந்திருந்தா மூட்டு வலி ஆகும். ஸோ உலராம இருக்கிறதுக்கு நீங்க தண்ணி உடலுக்கு அதிகமா தேவை. ஸோ வந்து உங்களுடைய மூட்டுகள வந்து நீங்க ஹைட்ரேட்டா வச்சுக்கிறணும். அதனால தண்ணி ஒரு நாளைக்கு 2.5லிருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறணும். அடுத்து 4வது விஷயம் வந்து தூக்கம் தாங்க. தூக்கம் ரொம்பவே முக்கியம். 7லிருந்து 8 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிக்க வேண்டும். ஸோ இத எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நீங்க 60 வயது இல்ல 100 வயதிலயும் நீங்க தடி இல்லாமல் நடக்கலாம். நம்ம இப்ப பார்த்த இந்த 5 உணவுகள மறக்காம சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.